வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆய்சன் இன் த லேண்ட் ஆஃப் ஃபார் எவர் யங் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப 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 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது அந்த காலத்தில் அங்கே ஒரு பெரிய வீரர் இருந்தால். அவன் பேர் ஆய்சன். இவனோட அப்பாவும் வந்து ஒரு பெரிய வீரர். அவர் பேர் வந்து ஃபெயான் மேக் கம்ஹேல. அவரை மேக்கூல்னும் கூப்பிடுவாங்க. அவங்க தான் வந்து அந்த ஃபியானாவோடைய அந்த நாட்டோடைய ராஜாங்க மாதிரி அவங்க கூடவே இருக்கிறவங்க. ஏன்னா அந்த ராஜாவையே பாதுகாக்கிறது இவங்க தான். அதனால் இவங்க ஒரு தலைவர் மாதிரி அங்கே இருந்தாங்க. ஒரு நாள் வந்து ஆய்சன் வந்து ஃபியானாவில் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைகள்லாம் அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு இருக்கும் போது அவனும் ஃபியானாவும் வந்து ஒரு அழகான குதிரையை வந்து தூரத்தில் பார்த்தாங்க. அந்த குதிரை மேலே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண்மணி இருந்தா. அப்படியே அவள் கூந்தல் பார்த்திங்கன்னா சூரியன் மாதிரி இருந்தது. அப்படியே அவள் இடுப்பு வரைக்கும் அது வந்திருந்தது. அவள் வந்து வானத்தோட கலரில் வந்து ஒரு பேல் ப்ளூ ஆடையில் வந்து அங்கங்கே நட்சத்திரங்க மாதிரி இருந்தது. அவளை சுற்றி வந்து ஒரு தங்க நிற ஒளி வந்து சுற்றி இருந்தது. இப்போ அந்த அழகான பெண்மணி அவளுடைய குதிரையில் ஏறி அப்படியே அவங்க கிட்டேயே வந்து பேச ஆரம்பிக்கிறாள். எல்லாருமே நின்று அவள் என்ன பேசுகிறான்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, நான் வந்து நியாமம், என்னோடய அப்பா வந்து டிர்னா ஓங்கன்ற ஒரு நாட்டோடைய அரசர். எங்கள் நாட்டில் வந்து யாருக்கும் வந்து எந்த வருத்தமும் கிடையாது, கவலையும் கிடையாது, இறப்பும் கிடையாது, எங்களுக்கு வயசும் ஆகாது. நான் வந்து ஆய்சன் ஒரு பெரிய வீரரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவரை வந்து எங்களோட நாடான லேண்ட் ஆஃப் இட்டர்னல் யூத், அதாவது வந்து இளைஞர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாடு அது, அங்கே அழைச்சின்னு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆய்சன் வந்து நியாம பார்த்த உடனே வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. இவளோட தான் வாழணும் அப்படின்ற ஒரு முடிவு அவன் மனசில் வந்திருந்தது. ஆனால் அப்படி போனோன்னா அவனோட அப்பா அவனோட ஃபியானாவெல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படின்றது அவன் மனசில் ரொம்ப ஒரு கவலையை கொடுத்தது. ஆனாலும் வந்து இவளோட வாழணுன்ற ஆசையில் சரி நான் நியாமோட போகிறேன், டிர்னாவோங்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், நான் கண்டிப்பாக வந்து வருவேன், அயர்லாண்டை பார்க்குறதுக்காவது வருவேன், இது என் தாய் நாடு, கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அந்த வெள்ளை குதிரையில் அவங்க வந்து ஒரு வெள்ளி மாதிரி இருக்கிற ஒரு கடலை தாண்டி இந்த டிர்னாவோங்குக்கு வராங்க. நியாம் சொன்ன மாதிரி அந்த நாட்டில் யாருக்கும் எந்த விதமான கவலையும் இல்லை, யாருக்குமே வயசாகலை, எல்லாரும் வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. அங்கே இறப்புன்றதே ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து நியாம வசனம் வந்து அப்படியே சந்தோஷமாக காலத்தை கடத்தினே இருந்தாங்க. ஆனால் போக 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 ஐசனுடைய மனசில் வந்து ஒரு குறை இருந்தது. என்னென்னா அவனுடைய தாய்நாடு அயர்லாண்டை அவன் ரொம்ப மிஸ் பண்ணான். அப்பாவை பார்க்கணும், ஃபியானாவை பார்க்கணும் அப்படின்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு ஏக்கம் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் ஆய்சன் வந்து நியாம் கையில் போய் கெஞ்சிறான், இந்த மாதிரி நான் அயர்லாண்டுக்கு போகணும், என்னை அனுப்பு அப்படின்போது அவளுக்கு அனுப்புறதுக்கு மனசு இல்லை. சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வருஷம் அப்படியே போயிடுது. இப்போ இந்த கொஞ்சம் வருஷன்றது அயர்லாண்டில் 300 வருஷம். ஆனால் இங்கே இவங்களுக்கு வயசும் ஆகாது, இறப்பும் கிடையாதுன்றதுனால இவங்க அப்படியே இருந்துடுறாங்க. அப்படியே போயிடுது. இவனும் கொஞ்சம் வருஷம் ஆன மாதிரி தான் இருக்குது. இப்போ நியமம் வந்து ஆய்சனை பார்க்குறா, தெரியுது அவனுடைய நாட்டை வந்து அவன் ரொம்ப ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறான், அங்கே பார்க்கணுன்ற ஏக்கம் அவன் மனசில் இருக்குன்றதுனால அவளுக்கு புரிஞ்சிச்சு அவன் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, சரி நான் உன்னை அயர்லாண்டுக்கு அனுப்புகிறேன், ஆனால் நீ என்னுடைய அந்த மேஜிக்கல் வெள்ளை குதிரை மேலே தான் போகணும், அந்த குதிரையை விட்டு நீ இறங்கவே கூடாது, உன் கால் வந்து தரையில் பட்டாலே நீ திருப்பி இங்கே வரவே முடியாது, ஞாபகம் வச்சுக்கோன்னு. இவனுக்கு வந்து ஞாபகோடையே தான் இருக்கணுன்ற ஆசை நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் இறங்கவே மாட்டேன், என் நாட்டை மாத்திரம் பார்த்துட்டு நான் வந்துடுறேன், எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும், ஃபியானாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வரான். அதே மாதிரி நியாமோட ஒயிட் ஹவுஸ் வந்து அவனை அயர்லாண்டுக்கு அழைச்சின்னு வருது. இங்கே வந்தோடனே பார்த்தா எல்லாமே மாறி இருக்குது. ஃபியானாவை காணோம். அவங்க வாழ்ந்த அந்த பிரம்மாண்டமான மாளிகை வந்து இப்போ பாழடைஞ்சு போய் அது மேலே எல்லாம் புதர் அதெல்லாம் வந்து வளர்ந்துருக்கு. அங்கே எங்கேன்னு ஏதாவது தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது வயசான கொஞ்சம் பேர் வந்து ஒரு பெரிய பாறையை வந்து கஷ்டப்பட்டு தூக்கின்னு போகிறத பார்க்குறான். இயல்பிலே வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி யாராவது பார்த்தா அவங்களுக்கு உதவணும்னு தோணுவார். இவன் என்ன பண்ணுறான், அப்படியே அந்த ஆனால் குதிரையிலேருந்து கீழே இறங்கக்கூடாதுன்றது அவன் மனசில் ஞாபகம் இருந்ததுனால குதிரையிலேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே கீழே வந்து அவங்களுக்கு உதவுறதுக்காக முயற்சி செஞ்சான். ஆனால் அவனுக்கு பேலன்ஸ் போய் கீழே விழுந்துறான். அவன் கால் வந்து பூமியில் பட்ட உடனே அவனுக்கு 300 வயசு ஆகிடுது. அதாவது அவன் இங்கேருந்து போனதுலேருந்து இருந்த அந்த வயசு இப்போ வந்துடுச்சு அவனுக்கு. அப்படியே வயசான ஒரு வலிமையே இல்லாத ஒரு 300 வயசு உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் ஆயிடுறான். இப்போ அவன் யாருக்கு உதவி செஞ்சு போனானோ அவங்க வந்து இவனுக்கு வந்து தூக்கி உட்கார அளவுக்கு ஆயிடுறாங்க.
அப்போ அவங்க கேட்குறான் அவங்க அப்பாவை பற்றி. அவங்க சொல்கிறாங்க, அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்னு. அப்போ அவன் மனசெல்லாம் உடஞ்சி போயிடுது. என்ன பண்ண தெரில. இப்போ வயசு வேறு இவனுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு, பலவீனமாக இருக்கான். இருந்தாலும் அவன் வந்து அவங்க அப்பாவை பற்றி, ஃபியானாவை பற்றி, அந்த அயர்லாந்து எப்படி இருந்தது அந்த காலத்தில், அவன் போன அந்த இளமையான அந்த நாடு திருநாங்க அதை பற்றி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவன் இறந்துடுறான். ஆனால் அவன் இறந்தாலும் அவன் சொன்ன கதைகள் இன்னமும் அயர்லாண்டில் உயிரோடு இருக்குது. இன்னமும் மக்கள் அந்த கதையை வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லி மகிழ்கிறாங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.